கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி கொடுத்த வாக்குமூலம் கைதான ஞானசேகரன் மட்டுமல்ல, வேறு சிலருக்கும் பாலியல் கொடூரத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தான் சொல்லும் பேராசிரியருடன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என பாலியல் கொடூரன் ஞானசேகரன் மிரட்டியதாகவும் மாணவியின் வாக்குமூலத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மாணவியின் தனிப்பட்ட அடையாளங்களுடன் அவரது பகீர் வாக்குமூலம் வெளியான விவகாரம் பலத்த கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் சக மாணவருடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி இரவு சுமார் 7:45 மணிக்கு பல்கலைக்கழக S&H பில்டிங் பின்புறம் உள்ள தூண் அருகில் சக மாணவருடன் எல்லை மீறி பேசிக் கொண்டிருந்ததை செல்போனில் படம் பிடித்த ஞானசேகரன் மாணவியை மிரட்டி ஹைவே லேப் பில்டிங் சந்தில் வைத்து பாலியல் கொடூரத்தை அரங்கேற்றியதாக பதற வைக்கும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மாணவியின் வாக்குமூலத்தை வைத்து விசாரித்ததில் ஞானசேகரன் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே பிரியாணி கடை நடத்தி வருவதாகவும் அவரது மனைவி அதே பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதாகவும் அதனால் அங்குள்ள பணியாளர்கள் பேராசிரியர்களுக்கு நன்றாக அறிமுகமானவர்தான் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, ஞானசேகரன் ஏற்கனவே இதே போன்ற பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் தனது செல்வாக்கால் அதிலிருந்து தப்பித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இது போன்ற பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருவனை மாணவிகள் விடுதிகள் உள்ள பகுதிக்குள் அடிக்கடி உலாவ அனுமதித்தது யார்? இந்த மாணவியைப் போலவே இன்னும் எத்தனை மாணவிகளை ஞானசேகரன் இப்படி செல்போனில் படம் பிடித்து மிரட்டியுள்ளான்? புகார் கொடுக்காமல் பயந்து போன மாணவிகள் யார் யார்? ஞானசேகரனைப் போலவே இரவு நேரங்களில் மாணவிகளை குறிவைத்து வீடியோ எடுத்து மிரட்டும் நபர்கள் யார் யார்? எந்தெந்த பேராசிரியர்களுக்கு மாணவிகளை பலியாக்குகிறார்கள் எனவும் தோண்டி துருவ ஆரம்பித்திருக்கிறது கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான தனிப்படை போலீசார். இந்த நிலையில் மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி கேட்டு மாணவர் அமைப்பினரும் அதிமுக பாஜகவினரும் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.